இல்லையான்றது இல்லை, டேஸ்ட்டாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம சுற்றி சுற்றி ஒரே பிரியாணி வீடியோவாக போடுற மாதிரி இருக்கு. ஆமாம், வீடியோ போடுறதுக்கு ரெடி ஆயாச்சு, பேசாமல் ஏதாவது புதுசாக பண்ணலாமா? ஆமாம் ஆமாம், நானே இதை உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினச்சேன் மேப்னா. நல்ல வேலை உனக்கே தோணுச்சே. இல்லை, ஆற்காடு ராணிப்பேட்டையில் என்ன ஃபேமஸ்? பிரியாணி, மக்கன் பேடா. செம்ம ஐடியா டேய். பேசாமல் ஆற்காட்டில் எது மக்கன் பேடான்னு வீடியோ போடலாமா? நல்ல ஐடியா. நல்ல வேலை எங்கள் அண்ணனுக்கு முளைக்க ஆரம்பிச்சிச்சு. ஆற்காடுன்னா பிரியாணி, வேற ஸ்வீட் ஒன்று இருக்குல்ல, நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆற்காடு ஸ்பெஷல் இல்லைனா நவாப் ஸ்பெஷல் மக்கன் பேடான்னு சொல்லுவாங்க. குலோப் ஜாமுன்குள்ள ஒரு ஸ்டஃபிங்ஸை வச்சு அதை நல்ல பர்ஃபெக்டா கொடுக்கறது தான் வந்து அந்த மக்கன் பேடா அப்படிங்கிறது. ஆற்காட்டுல நிறைய மக்கன் பேடா இருக்கு, ஆனா ஆற்காட்டோட ஐடென்டிட்டியை சொல்ற அளவுக்கு ஒரு 2-3 கடை தான் இருக்கு. எக்ஸாக்ட்லி 3 கடை இருக்கு. அந்த 3 கடையில தான் இன்னைக்கு நான் போய் அவங்களுடைய மக்கன் பேடாவை ட்ரை பண்ணி எது பெஸ்ட்னு சொல்ல போறேன். நீங்க ஏற்கனவே இந்த 3 கடையில சாப்பிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றதை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா 3 கடை என்னன்னு சொல்லவே இல்லையே. வீடியோ ஃபுல்லா பாருங்க. 3 கடையில போய் சாப்பிட்டு வீடியோ போட போறேன். எல்லாரோடையும் சாப்பிட்டுட்டு அதுல எது பெஸ்ட்னு சொல்ல போறேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணிடுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தோணுச்சுன்னா டூ சப்ஸ்கிரைப். நான் போற 3 கடை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆற்காடோட சேர்மன், ஆற்காடோட கண்ணன் ஸ்வீட்ஸ் அண்ட் புதிய மிட்டாய் கடை. இந்த 3 கடையில தான் போய் ட்ரை பண்ணி வீடியோ போட போறேன். வீடியோக்குள்ள போலாம். ஸோ இப்போ வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கடை ஃபேவரட் இருக்கும். இந்த 3 கடை இல்லாமல் உங்களோட ஃபேவரட் வந்து மக்கன் பேடா இங்கே தான் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல, அதை ஜஸ்ட் லெட் மீ நோ இன் கமெண்ட் செக்ஷன். ஃபர்ஸ்ட் நான் மக்கன் பேடா சாப்பிடணும்னு வந்த கடை வந்து ஆற்காட்டில் இருக்கக்கூடிய சேர்மன் ஸ்வீட்ஸ் தான். இவங்க ரொம்ப பாப்புலரான ஒரு ஷாப், ஆற்காட்லயும் சரி ஆர்னிலையும் சரி. எஸ், இவங்களுக்கு ஆற்காடு அண்ட் ஆர்னி 2 இடத்துலயும் பிரான்ச் இருக்கு. இவங்க மக்கன் பேடா மட்டும் இல்லாம நிறைய ஸ்வீட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த வீடியோக்காக நான் அவங்களோட மக்கன் பேடா மட்டும் தான் டேஸ்ட் பண்ண போறேன். இந்த கடையை நீங்க லொகேட் பண்ணணும் இல்ல எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப கஷ்டம் இல்ல, ஆற்காடு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலயே இருக்கு. அண்ட் இந்த கடையோட கூகுள் மேப்ஸ் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஸோ நீங்க அது மூலமா ரீடர் கடை வந்துடலாம். ஸோ அவங்களுடைய மக்கன் பேடா. மக்கன் பேடானா என்னன்னு தெரியாம தமிழ்நாட்டில் யாரும் இருக்க வாய்ப்பு இல்ல. தெரியாதவங்களுக்கு சொல்றேன். ஒரு நல்ல சூப்பரான ஒரு குலோப் ஜாமுனுக்குள்ள நட்ஸ் ஸ்டஃபிங்ஸ் வச்சிருக்கிறது தான் ஆக்சுவலி மக்கன் பேடா. இது நவாப் டிஷ். இது நான் இந்த வீடியோ மக்கன் பேடாவோட வீடியோ இது. பட் இந்த மக்கன் பேடாவை பத்தி ஏன் ஹிஸ்டரியா பேசல அப்படின்லாம் யாரும் கேட்காதீங்க. ஏன்னா இதோட இன்டென்ஷன் அது இல்ல. மக்கன் பேடாவோட ஹிஸ்டரியை தனியா பேசணும்னு யாராவது கேட்டீங்கன்னா ஜஸ்ட் கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அதை உங்களுக்கு தனி வீடியோவா பண்ணித்தரேன். அல்ட்ரா சாஃப்டா அது வந்து ஃபீல் ஆகல. அண்ட் அதை சாப்பிட்டு பார்த்துறேன். நீங்க ஒருவேளை ஏற்கனவே இந்த சேர்மனுடைய ஆர்னி ஸ்வீட் ஷாப்பா இருக்கட்டும் இல்லனா வந்து ஆர்காட் ஸ்வீட் ஷாப்பா இருக்கட்டும், இங்க எங்க ட்ரை பண்ணிருந்தீங்கனாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் பஞ்ச் பண்ணும்போது அந்த சாஃப்ட்னஸ் வந்து கம்மியா இருக்குன்னு சொன்னேன்ல. ஆக்சுவலி சாப்பிடும்போது அந்த சாஃப்ட்னஸ் நல்லா இருக்கு. பட் கொஞ்சம் ஸ்வீட் கொஞ்சம் பயங்கர ஹிட்டிங்கா எனக்கு ஃபீல் ஆகுது. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இங்க ஏற்கனவே நீங்க சாப்பிட்டுருப்பீங்க, உங்களுக்கு இந்த ஸ்வீட்னஸ் கரெக்டா கூட ஃபீல் ஆகலாம். அதை மட்டும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, மத்தவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். வாவ். ஸோ சேர்மேனுடைய மக்கன் பேடாவை முடிச்சிட்டேன். அடுத்து 2 கடைக்கு போகலாம்ல. இப்போ நம்ம வந்திருக்க ஷாப் வந்து ஆற்காடோட கண்ணன் ஸ்வீட்ஸ். கரெக்டாக சொல்லணும்னா புதிய கண்ணன் ஸ்வீட்ஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆற்காடு பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே தான் இருக்குது இவங்களோடதும். அண்ட் இன்னும் குறிப்பாக இவங்களுக்கு ஸ்பெஷலாக சொல்லணும்னா இவர்களுக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாது. ஏன்னா இவங்க பேர் வச்சு நிறைய கடை இருக்குது ஆற்காட்டில். பட் இவங்களோடது அத்தன்டிக் தான். இவங்களோடது எந்த அளவுக்கு ரொம்ப பாப்புலர் அப்படின்னா, டெக்கன் கிரானிக்கல்ல வந்து ஒரு ஆர்டிக்கலே வந்து போட்டிருக்காங்க, ஆற்காட்டோட பெஸ்ட் மக்கன் பேடா இவங்க தான் சொல்லிட்டு. அது உண்மைதானு பார்க்கணும்ல, அதனால தான் இங்கே வந்தேன்.
ஸோ கிட்டத்தட்ட பவுல் அதே மாதிரி தான் இருக்குல்ல, சேர்மனில் பார்த்த மாதிரி, பட் ஸ்பூன் பெருசாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் ஒரு ரிவ்யூக்கு ஒரு இதுவாடா அப்படின்னா, இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. ஒரு அல்ட்ரா சாஃப்ட் கிடையாது. நம்ம அந்த கீ குலாப் ஜாமுன்லாம் சொல்லுவாங்கள்ல, அது அப்படியே பூ மாதிரி இருக்கும், அந்தளவுக்கு சாஃப்ட் இல்லை. அந்த அந்த ஸ்பூனில் வந்து பஞ்ச் பண்ணும்போது. அண்ட் நான் இதை வந்து சொல்லிடுறேன், பர்சனலாக எனக்கு ஆர்காட்டில் பிடிச்ச மக்கன் பெடான்னு கேட்டிங்கன்னா, நான் மற்ற 2 இடத்துல ட்ரை பண்ணதில்லை, இங்கே தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இவங்களோட தான் எனக்கு இப்போ வரைக்கும் பிடிக்கும். இப்போது இந்த வீடியோக்காக இது செகண்ட் ட்ரை, அதாவது செகண்ட் கடை. அழகாக கட்டாய் ப்ராப்ளம் இல்லாமல் வந்து விட்டார். ஆஹா, இங்க எனக்கு நெயில்டாக படுற விஷயம் வந்து ஸ்வீட் போய் ஹிட் ஆகலை, கன்வின்சிங்காக இருக்குது. அண்ட் உள்ள ஸ்டஃபிங்ஸுமே நல்லா இருக்குது. பட் இதில் ஏதோ ஒரு வாசனை எக்ஸ்ட்ராவாக வருது. அது ஓவர் குக் ஆனதுனால ஏதாவது ஸ்மெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் ஏதோ ஒரு அந்த ஸ்வீட்டோட வாசனையை தாண்டி ஒரு ஸ்மெல் எக்ஸ்ட்ரா வருது. வாவ். அண்ட் நான் ஏற்கனவே சேர்மனுக்கு எப்படி சொல்லணும், 2 பிரான்ச் இருக்குது, பாப்புலர் அந்த மாதிரி. கண்ணன் ஸ்வீட்ஸ் வந்து ஆர்காட் சைடில் ரொம்பவே ஒரு ரொம்ப பாப்புலர் அண்டு ரொம்ப ரீச்சான ஒரு ஷாப் இது. இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாப்புலரான ஸ்வீட்டுன்னு சொல்லி எடுத்திங்கன்னா இந்த பால்கோவா பூரி மாதிரி ஒன்று இருக்கும், அது அண்டு மலாய் கஜோர்னு சொல்லி ஒரு ஐட்டம் இருக்கும், பால்கோவாவில் செய்யக்கூடிய பாதுஷா அந்த மாதிரி. இந்த ஐட்டம்லாம் இவங்களுக்கு ரொம்ப பாப்புலர் எல்லாத்துலேயும். இது வந்து ஸ்டேட் லெவலில் ரொம்ப பாப்புலர் மக்கன் பேடா. வாவ். ஓகே, ஸோ எஸ் கண்ணன் ஸ்வீட்ஸில் அவங்களுடைய மக்கன் பேடாவை ட்ரை பண்ணி முடிச்சாச்சு. அடுத்ததாக புதிய மிட்டாய் கடைக்கு போகலாம். ஸோ ஆல்ரெடி 2 மக்கன் பேடாவை முடிச்சாச்சு. இது 3வது ஆற்காடு புதிய மிட்டாய் கடையில் இருக்கக்கூடிய மக்கன் பேடா. டெக்ஸ்டராகவும் இது கொஞ்சம் எனக்கு கன்வின்சிங்காக ஃபீல் ஆகுது, ஆடி இருக்காதுல. அண்ட் கொஞ்சம் சூடாக இருக்குது மற்ற 2 இடத்துலையும் விட. அண்ட் மற்ற 2 இடத்துல ஃபீல் ஆகாத ஒரு சாஃப்ட்னஸ் எனக்கு இங்கே அது கிடைக்குது. அது டேஸ்ட்லேயும் ரெஸ்பெக்ட். ஆனால் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னா கேக் மாதிரி அழகாக தனித்தனியாக வந்துருச்சு. எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா, ஒரே நாளில் இவ்வளோ ஸ்வீட் சாப்பிட்றது நல்லதா அப்படிங்கிறது தான். ஆஹா, டேஸ்ட்டாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. திருப்பி நான் அந்த சுகரை கன்சியூம் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் அந்த திகட்டல் ஃபீலை கொடுக்கும்ல, அந்த ஃபீலை கொடுக்குது. மற்றபடி சூடாக இருக்குது, ஃப்ரெஷ். அந்த 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 மாவோட ஃப்ரெஷ்னஸ் வந்து ஃபீல் பண்ண முடியுது, அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. டேஸ்ட்டாகவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களில் இந்த 3 கடையில் எது ரொம்ப பிடிக்கும் அதையும், இதை விட இந்த 3 கடையை விட நான் சொல்கிறேன் கமெண்ட்டில் அதில் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு தோணும்ல, அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கேயும் எதுலேயும் குறைவில்லாமல் முந்திரி, அந்த பூசணி பருப்பு எல்லாமே இருக்குது. ஓஹோ. ஸோ ஃபைனலி எந்த மக்கன் பேடா நல்லா இருக்கு? 1 hour later 3 மக்கன் பேடாவையும் ட்ரை பண்ணிவிட்டேன். என்னுடைய கடைசி மக்கன் பேடாவை சாப்பிட்றதை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட அது உங்களால் பார்க்க முடியும். இது ஏன் அந்த ஸ்வீட் நல்லா இல்லையாங்கிறது கிடையாது. ஆக்சுவலி என்ன ப்ராப்ளம்னா, தொடர்ந்து 3 ஸ்வீட் ஐட்டம் 3மே அவங்களுடைய தி பெஸ்ட் இல்லையா? ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த ரிச்னஸ் இருக்குல்ல, அது திருப்பி அந்த நாக்கை போட்டு டார்ச்சர் பண்ணும்போது அந்த அந்த ஷிவரிங்னஸ் வந்துருக்கு. 3 இடத்துலையுமே எனக்கு அந்த ஸ்வீட் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் 2 விஷயத்த நான் வந்து கண்டிப்பாக சொல்லணும். முதல் விஷயம், சேர்மனா இருக்கட்டும், கண்ணனா இருக்கட்டும், புதிய மிட்டாய் கடையா இருக்கட்டும், அவங்க ட்ரீட் பண்ண விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது முதல் 2 கடையில தான். அடுத்ததா டேஸ்ட்னு சொல்லி எடுத்தீங்கன்னா 3 இடத்துலையுமே அந்த அந்த ஸ்வீட்டை அவங்க ஹேண்டில் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்தது. குறிப்பா சொல்லணும்னா கண்ணன் ஸ்வீட்ஸோடைய அந்த ஸ்வீட்னர் வந்து கரெக்டா இருந்தது. ஓவர் ஸ்வீட்டும் இல்ல, அண்டர் ஸ்வீட்டும் இல்ல.
மத்த 2 இடத்துலயும் எடுத்தீங்கன்னா சேர்மேன்ல எனக்கு கொஞ்சம் ஸ்வீட் அதிகமா ஃபீல் ஆச்சு. புதிய மிட்டாய் கடையில எனக்கு கொஞ்சம் அந்த ஃப்ரெஷ்னஸ்னால வந்து அந்த சுகர் சிரப் வந்து ஃபுல்லா போய் ரீச் ஆகல குலாப் ஜாமுன் உள்ள. அதுல அந்த மாவோட டேஸ்டோ இல்ல அந்த ஆயிலோட டேஸ்டோ எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு அந்த மக்கன் பேடால. மத்தபடி எடுத்தீங்கன்னா எனக்கு 3 ஸ்வீட்டுமே கன்வின்சிங்காவும் ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. தி பெஸ்ட் அப்படின்ற ஒண்ணுத நான் சொல்லல, நீங்க சொல்லுங்க என்ன ஏதுங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லி சண்டை போடுறதுனால சண்டை போடலாம், இல்ல டிபேட்னாலும் பாத்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு இந்த கம்பாரிசன் வீடியோ எல்லாம் பிடிக்கும், வேற எதனா கம்பேர் பண்ணுங்கன்னு உங்களுக்கு சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் லெட் மீ நோ. ஒரே வீடியோல 3 டிஃபரெண்டான ஹோட்டல் இருக்கக்கூடிய ஒரே ஐட்டத்தை ட்ரை பண்ணி உங்களுக்கு வீடியோவா பண்ணலான்ற ஒரு ஐடியா தான். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்தா மாத்திக்கலாம். இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். Until then, goodbye from Surya.